வேலையும் சரியா இல்லை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் எங்களை மாதிரி பெண்களுக்கு தைரியம் தான் துணை. எதையும் சந்திக்கிற தைரியத்தை கூட இறைவா. என்னாடி பண்ற? எல்லா வேலையும் அப்படி அப்படியே இருக்கு. பாட்டி, சாப்பாடு ரெடியா? ரொம்ப பசிக்குது. ரெடி ஆயிடுச்சா? இதுங்களுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு பத்தாது. இவ பெற்று வச்சுக்கிற பிள்ளைங்களும் நான் வடிச்சு கொட்ட வேண்டியதாக இருக்குது. அதிகாரத்தை பாரு. இனிமேல் இவங்க அம்மா வந்து தங்கமும் வயரமும் கொண்டு வந்த மாதிரி இதே வேலையாக போச்சு. என்ன பண்ணுறது? என் பிள்ளை குடிக்கார பிள்ளையா போயிட்டான். வாங்க மாமா, பசங்களை என்ன வாங்கிட்டு வந்தீங்களா? இங்கே என்ன பார்க்குறீங்க? படிங்க. ஏமா பாட்டி இப்படி பேசுகிறாங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நல்லா படிக்கிறதுக்கு சொல்கிறாங்கப்பா. சரிம்மா. ஏண்டி நம்ம பசங்களை மூஞ்சி காமிக்கிற? நம்ம மூச்சது வரையும் நம்ம பசங்களை நம்ம தானே கரை சேர்க்கணும். என்னம்மா மக வாட்டமாக இருக்கு? காலையில் சாப்பிட்டே இல்லையாம்மா? முதல்ல சாப்பாட்டை போடுங்கப்பா, பசி வவுத்த கிள்ளுது. பேச்சு அப்புறம் பேசிக்கலாம். அம்மாவும் தங்கச்சியும் வெளியே போயிருக்காங்க, 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சாப்பாடு ரெடி ஆயிரும், சாப்பிட்டுப்போம். வேண்டாம்பா, நான் கிளம்புறேன். இப்போ எங்கே அவசரமாக போகிற? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, சாப்பிடலாம். அம்மா வந்துடுவாங்க, சாப்பிட்டு போயிடலாம். நான் போயிட்டு வரேன்பா, வேண்டாம் எனக்கு சாப்பாடு. இப்போ நான் சொல்கிறது கவனமாக கேளுமா. கந்த மாட்டை விற்று குடிச்சு அடிச்சிட போகிறான். நீ கவனமாக பார்த்துக்கோ. நான் அவனை அப்படியே விட்டுட மாட்டேன். நான் அவனை பெற்றுவேன். நீ படுற கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியும். நான் நல்லா பார்த்துக்கிறேன். நான் இருக்கமா உனக்கு. எங்கள் மாமியார் அவங்க பொண்ணு வந்துட்டு தட்டு எடுத்துகிட்டு சாப்பாடு போடுன்றாங்க. சாப்பாடை போட்டுட்டு எனக்கும் போடுன்றாங்க. நான் சாப்பாடை தட்டு எடுத்துகிட்டு போனால் உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வேளை சோத்துக்கு அங்கேயும் இங்கேயும் எப்படி அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கப்பா. என் நிலமையிலேருந்து ஊசி பாருங்க, அப்போ தெரியும் என் நிலமை என்னான்ட்டு. அழுகாதம்மா, நான் இருக்கிறேன் உனக்கு, பார்த்துக்கலாம். எங்கே போகிற? நைட் வேலைக்கு போகிறேன். ஒன்று போனால் இங்கே இரு. இனிமேல் நீ எந்த வேலைக்கு போக வேண்டாமா? நீ வீட்டிலே இரு. எந்த வேலைக்கு போக வேண்டாம், சம்பாதிக்க அவசியம் இல்லை. நீ வீட்டிலே இரு. நான் அடிக்கடி வருவேன், வந்து ஒன்று பார்த்துட்டே இருப்பேன். நீ எங்கேயும் போகனா இங்கே இரு. வரேன். நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியலையே. வேலைக்கும் போகக்கூடாது, இவரும் பணத்தை கொடுக்க மாட்டார், குடிச்சே அழிப்பார். குடும்பத்தை எப்படி நடத்துறது தெரியலையே. குழந்தைங்கள வச்சு என்ன பண்ணுறது? நான் இதுங்களை படிக்க வச்சுன்னு இருக்கேன். 4 பேருக்கு முன்னாடி நான் இருந்தால் தானே நல்லது. ஒன்றுமே புரியலையே எனக்கு. இந்த மனுஷன் வேறு இப்படி பண்ணுறாரே. நான் உழைப்பை நம்பி தானே நான் இருக்கேன். நான் உழைப்பை நம்பி தானே நான் இருக்கேன். நான் என்ன பண்ணுறது வேற? இதுக்கும் வழி இல்லாமல் போச்சே.
குடிகாரனால குடும்ப மரம் ஒன்றுன்னா டெய்லியும் குடிச்சிட்டா இவங்கள வேற சமாளிக்கணும். வெளியே போய் வேலையும் பார்த்துட்டு அடுத்த வீட்டு வேலையும் போய் பார்த்துட்டு சோர்ந்து போனால் நான் இவங்கள எப்படி சமாளிக்கிறது? இது எங்கே போய் சொல்ல இந்த மன வருத்தத்தோட உச்சம். அந்த கொடுமையை இப்படி ஒரு கொடுமையை அனுபவிச்சு தான் தெரில. மது பாட்டில் மேலே இருக்க ஸ்டிக்கரில் தான் குடியே கெடுக்கும். பாட்டிலுக்கு உள்ள நினச்சா மனசு பதறுது. தமிழ் குடி மூத்த குடின்னு சொல்கிறாங்க. ஆனால் குடின்ற வார்த்தை குடிகாரங்களுக்கு சொந்தமாகிடுச்சு. இப்படி இருந்தால் என்ன தான் செய்கிறது? தனிமையில் கணவன் குடியை விட்டதாக கற்பனை பண்ணி சந்தோஷப்படுவேன். கற்பனையில் மட்டும்தான். இவங்கள மாதிரி குடிகாரனுக்கு பொண்டாட்டியாக இருந்து என்ன செய்ய முடியும்? ஆனால் ஒன்று, கணவன் குடிக்காமல் இருக்க ஆசைப்படுறத உண்மையாக்காமல் இருக்கக்கூடாது. காந்தி ஜெயந்தி மதுக்கடை மூடுறது போதாது, அதுதான் குடிக்கிறவங்களால பாதிக்கப்படுறவங்க எல்லாருக்கும் நல்லது. தப்பான கோணத்தில் பார்த்த தேட்டருக்காரன் டீ கடைக்காரன். சின்ன வயசில் கல்யாணம், ஒயர் கூட, பேக்கரி வேறு. வருமானம் பத்தலன்னு மாடு வளர்த்த இப்படி ஆயிடுச்சு. இது எப்படி ஈடு கட்டுறதுன்னு தெரியலையே. வாங்கண்ணா, உங்களை தான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன். மாடு விற்கிறத பற்றி உங்கள் அப்பா சொன்னாருமா, அதனால பணத்தை அவசரமாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. போகிற வேலை என் ஃப்ரெண்டு இருந்தால் கொஞ்சம் வர சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக சொல்கிறேன். கூடயே அவள் கையில் கொடுத்துருங்க. ஆமாம், கொடுத்துட்றேம்மா. ஒரு விஷயமா, நாட்டு மாட்டு பாலை குடிக்காம ஒருத்தரும் குழந்தையில வளர்ந்துருக்க மாட்டாங்கம்மா. அந்த உணர்வுல தான் கடற்கரையில் கூடன இளைஞர் பட்டாளம். என்ன, அதை எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. சரிங்கண்ணா. சரி, வரம்மா. சுமையாகி போனேன், பெண்மைக்கும் விதியாகி போனேன், என் பெண்மைக்கும் விதியாகி போனேன். எங்கே எங்கே உண்மை, எங்கே எங்கே பாசம், தேடினேன் தேடினேன் இரவும் பகலும் தேடினேன், வாடினேன் வாடினேன் தேடி தேடி வாடினேன். ஏனோ மண்ணில் பிறந்து விட்டேன். சித்திரத்தை நான் எழுத சுவரும் இல்லையம்மா, நல்ல சுவரும் இல்லையம்மா. முயற்சி செய்தும் காரியங்கள் நட
நடக்கவில்லையம்மா, காரணம் புரியவில்லையம்மா. தவறோ சரியோ நானும் வாழ்கிறேன், சரித்திரம் படைக்க தினமும் அலைகிறேன். வீணாக பொழுது மட்டும் போகுதே, வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் தானே ஆகுதே. அப்பா எழுந்துறீங்க, அப்பா அப்பா எழுந்துறீங்க, அப்பா அப்பா. நீ யாரா நீ? ஏய் எங்கடா வர்ற? இந்த ஜான்சி என்னாச்சு? ஏன் வேற? என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. பசங்களை வச்சு எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரிலங்க. என் பிள்ளைங்கள வச்சு நீ எப்படி கடைசி நீ முதல்ல அழாத நிப்பாட்டு. எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், அழாத. எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், அழாத. எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், முதல்ல அழாத நிப்பாட்டு. ஜான்சி, ஜான்சி உனக்கு என்னாச்சு? இனிமே நான் குடிக்காத நல்லா அப்பாவா இருப்பேன். எங்க கை ஓங்கிருச்சு. குடி குடியை கெடுக்கும். ஆதி சிவசங்கரா உலகை ஆளும் ஏகாம்பரா, ஆதி சிவசங்கரா உலகை ஆளும் ஏகாம்பரா. காஞ்சி மண்ணிலே காட்சி தந்திடும் ஏலவார் குழலி நாயகா, ராஜகோபுரம் அறிய ஓர்வரம் அற்புத ஏகாம்பரம் பஞ்சபூத மண்டலம். ஆதி சிவசங்கரா உலகை ஆளும் ஏகாம்பரா, ஆதி சிவசங்கரா உலகை ஆளும் ஏகாம்பரா. சிவ சிவ என்று இருப்போர் வாழ்வில் என்றும் பயமில்லை.